பூஞ்சோலை கிராமத்துல ஒரு ஏழை ஒருத்தவன் இருந்தானாமா. அவன் வீட்டுக்கு தேவையான தண்ணீரை ஆற்றுல இருந்து தினமும் எடுத்துட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தானாமா. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு 2 பானைகள் வச்சிருந்தானா. ஒரு பெரிய நீளமான கம்புல ஒரு முனையில ஒரு பானையும், இன்னொரு முனையில இன்னொரு பானையும் தொங்க விட்டுட்டு தோல்ல வச்சுட்டு வருவானாமா. 2 பானைகள்ல ஒரு பானை வந்து சிறிய ஓட்டை இருக்குமாமா. அதுல வந்து தினமும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே பாதி தண்ணி கீழே கொட்டி வேஸ்ட் ஆயிடுமாமா. குறையில்லாத பானைக்கு வந்து அத நினைச்சு ரொம்ப பெருமையாமா. பாதி தண்ணி இருக்கிற குறை இருக்கிற பானைய பார்த்து கிண்டலையும் கேலியும் செஞ்சு கொண்டே இருந்துச்சாமா. 2 வருஷம் இப்படியே போச்சாமா. கேலி பண்றது அதிகமானதை தாங்க முடியாத அந்த குறையா இருக்கிற பானை வந்து எஜமானனை பார்த்து, ஐயா, என் குறைய நினைச்சு எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. உங்களுக்கு தினமும் என் குறையால தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டி உங்களுக்கு வேலை அதிகமாகுது. என் குறையை எப்படியாவது நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஜமான்கிட்ட சொல்லிச்சாமா. அதுக்கு வந்து எஜமான் சொன்னானாமா, பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நம் வரும் பாதையிலெல்லாம் வந்து உன் பக்கம் இருக்கிற அழகான பூச்செடிகளை வரிசையா நீ பாத்தியா? உன்கிட்ட இருந்து தண்ணி சிந்துறத முன்னாடியே நான் பார்த்ததாலதான் அங்க நெடுக்க பூச்செடிகள் விதைகளை விதைத்து வச்சிருக்கேன். தினமும் வந்து நீ தண்ணி கொட்டிட்டே வர்றதுல அந்த செடிகள்லாம் வளர்ந்து அதுல பாதி பூ வீட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு பாதி பூவை விற்று பணமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா அந்த எஜமான் பானை கிட்ட. இத கேட்ட குறை இருக்கிற பானை வந்து கேவலமா நம்மள நினைக்கிறத நிறுத்திட்டு அடுத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படாம டெய்லியும் அந்த பானையோட வேலைய செஞ்சுட்டே இருந்துச்சாமா. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்க நம்மளை பத்தி பேசுறத குறை சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம காதுல வாங்காம நம்ம செய்யற வேலைய கருத்துடன் செய்யணும். அப்படி செஞ்சாலே அதுக்கான கூலி நமக்கு பெருசா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.